திருமுனையில் என்று இல்லாத அளவுக்கு ஏகமாய் கூட்டம். சாதாரணமாக சிவராமன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று மாலை வாக்கிங்கை முடித்தோமா வீட்டுக்கு சென்று அடைந்தோமா என்ற டைப்பு தான். ஆனால் கூட்டத்திலிருந்து வந்த சத்தமும் மக்களின் பரபரப்பும் அவரை சலனமடைய செய்தன. 7:30 மணிக்கு தான் டிவி சீரியல். அதுவரை என்ன செய்ய? கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து விட்டு வந்தால் என்ன? கூட்டம் அடர்த்தியாக இருந்தது. லேசில் உள்ளே நுழைய முடியவில்லை. கொஞ்சம் இங்கே அங்கே சுற்றிண்டு இடுக்கை ஆராய்ந்து ஒரு வழியாக உள்ளே நுழைந்து விட்டார். எட்டி பார்த்ததில் ஒரு சோனி கிழவன் சைக்கிளை சுற்றி கொண்டிருந்தான். மத்தியில் ஒரு அழுக்கு துணி விரிந்து கிடக்க அங்கு இங்குமாக சில்லறைகள். ஒரு பெண் தண்ணீர் குடம் ஒன்றை வட்டத்துக்குள் வைத்தாள். 2 முறை சாதாரணமாக சுற்றி வந்த கிழவன் திடீரென குனிந்து தண்ணீர் குடத்தை எடுத்து தலை மீது வைத்து கொண்டான். கைகளை விட்டுவிட்டான். கூட்டத்தினர் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க சில்லறைகள் விழுந்த வண்ணம் இருந்தன. சிவராமன் போய்விடலாமா என்று யோசித்தார். வித்தையில் என்ன வேடிக்கை! மக்கள் என்னவோ ஆர்ப்பரித்து மகிழ்ந்தாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிழவனுக்கு 60 வயசு இருக்கலாம். வித்தை காட்டுற வயசா இது? 73 வயதில் 2 முறை 2வது மாடி ஏறவே மூச்சு வாங்குகிறது. கிழவன் இந்த வயதில் தன்னை இப்படி வருத்தி கொண்டு வீதி வீதியாய் போய் வித்தை காட்டி பிழைக்க வேண்டிய அளவுக்கு என்ன கஷ்டமோ! மனசு பொறுக்கவில்லை. வெளியே வந்துவிட்டார். விடுவிடென நடையை போட்டார். ஏன் போய் பார்த்தோம் என்றாகிவிட்டது. அது சரி, கிழவன் அவன் புலப்புக்காக தன்னை வருத்தி கொள்கிறான். இதில் தான் வருத்தப்பட என்ன இருக்கிறது? கிழவன் தன்னை பொருத்தி பார்த்ததில் வந்த விளைவோ? சிவராமன் ரிட்டையர் ஆகி 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ரிட்டையர் ஆனபோது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் தான் கிடைத்தது. பென்ஷன் இல்லை, கிராஜுவலிட்டி எல்லாம் சேர்த்து மொத்தமாக 1,28,000 கொடுத்தார்கள். நல்ல வேலையாக ரிட்டையர் ஆவதற்கு முன்பே 3 பெண்களுக்கும் திருமணம் செய்து விட்டார். அடித்து பிடித்து 80,000-இல் 600 சதுர அடியில் 2வது மாடியில் தண்ணீருக்கு ஆளாய் பறக்கும் மேற்கு மாம்பழத்தில் ஃப்ளாட் தான் வாங்க முடிந்தது. அதை ஆத்மா பேரில் வாங்கியது எவ்வளவு பிசகு என்பதை பிறகுதான் உணர முடிந்தது. ஆத்மா ஒரே மகன், இன்னமும் நிலையான வேலை இல்லை. 40 வயதிலும் கம்பெனிக்கு கம்பெனி மாறிக்கொண்டிருக்கிறான். பையன் துரதிர்ஷ்டம் என்றால் வாய்த்த மருமகள் அதிர்ஷ்டம். சாந்தியின் சப்போர்ட் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் இந்த கிழவ மாதிரி வீதிக்கு வந்திருப்பாரோ என்னவோ. பிஎஃப் பணத்தின் மிச்சத்திலிருந்து சில ஆயிரங்களுக்கு தன் 3 பெண்களுக்கும் கிரைண்டர், பீரோ மாதிரி சிலவற்றை வாங்கி கொடுத்தார். அது ஆத்மாவுக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உரசல்கள் அதிகமாகி ஒரு வழியாக இருவருக்கும் பேச்சுவார்த்தை நின்றே போனது. அதன் பிறகு எல்லாமே சாந்தி மூலமாக தான். ரிட்டையர் ஆனதில் கசந்து போன மிச்சம் இருந்த 20,000 ரூபாய்க்கும் பிறகு கேடு வந்தது. சாந்தியின் 2வது பிரசவத்தில் ஏகப்பட்ட சிக்கல். என்ன ஏது என்றே புரியாமல் தொடர்ச்சியாக சில ஆப்ரேஷன்கள். சாந்தியை வீட்டுக்கு அழைத்து வர தன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்தால் ஒழிய வேறு வழி இல்லை என்ற நிலைமை. கொடுத்து விட்டார். ஆத்மா வீராப்பாக 6 மாதத்தில் திருப்பி கொடுத்து விடுவதாக சொன்னான். தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும். ஆயிற்று 3 வருடங்கள். சிவராமன் கையில் சுத்தமாக சல்லி காசு இல்லை. புகையிலைக்கும் புளிப்பு முட்டாய்க்கும் சாந்தி மூலமாக கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. சாந்தி அவ்வப்போது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாலும் ஆத்மா கணத்துக்கு எழுதுகிறேன் பேர்வழி என்று நோகடிப்பான். ஒரு முறை பேரன் ராகம் 3 சக்கர சைக்கிள் வேண்டும் என்று தாத்தாவை நச்சரிக்க, அப்பாவினது ஏன் பணம் வரும், அதில் வாங்கி தருகிறேன் என்று சாந்தி மூலமாக சொன்னதற்கு, ராவுவுக்கு எப்போ சைக்கிள் வாங்கி தர வேணும் என்று எனக்கு தெரியும், அப்பாவை வம்பு செய்யாமல் சும்மா இருக்க சொல் என்று அவன் கத்த, என் பணம் உன் பணம் என்று வீடு ரகலையானது. சிவராமன் செல்லா காசாய் போய்விட்டார். சரி, இங்கே இருந்தால்தான் மனஸ்தாபம் என்று சில நாட்களுக்கு தன் பெண்களை பார்க்க சென்றால் எனக்கு செலவு வைக்க வேண்டுமென்றே அப்பா அடிக்கடி அக்காங்களை பார்க்க போய்விடுகிறாரா என்று மூச்சை பிடித்து கொண்டு கத்துவான். இத்தனைக்கும் 3 டஜன் வாழைப்பழங்களும் சில பிஸ்கட்டுகளும் தான். ஆத்மா ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. தான் பணத்தை திருப்பி கேட்பது ஏதோ தொடர்ச்சியாக செலவு செய்வதற்கு என நினைத்து கொண்டிருக்கிறான். தன்னிடம் பணம் இருப்பது ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு மரியாதைக்கும் தான் என்பதை எப்படி புரிய வைப்பது? சாந்தியை எவ்வளவோ சொல்லி பார்த்தாயிது. அவளுக்கு தன்னால் தான் அப்பாவுக்கு அவஸ்தை என்ற வருத்தம் வேறு. அவனுக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட டென்ஷனா. தன்னை தான் சரியாக படிக்க வைக்கவில்லை.
நல்ல வேலையில் சேர்த்து விடவில்லை, தன் அக்காக்களை கவனித்து கொண்ட மாதிரி தன்னை கவனிக்கவில்லை. இன்னும் மேற்கொண்டாவது தனக்கு மன கஷ்டங்களை கொடுக்காமல் சும்மா இருக்க சொல் என்று போன வாரம் சாந்தி மூலமாக சொல்லிவிட்டான். பாவம் அந்த பெண் சுவிட்சு போட்ட மாதிரி அழுகிறது. எங்கே இந்த பிரச்சனையால் மீண்டும் ஏதாவது அவள் உடம்புக்கு வந்துவிடக்கூடாதே என்று முற்றுப்பள்ளி வைத்து விட்டார் செல்லா காசாய். சொச்ச காலத்தை தள்ள வேண்டும் என்பது தலையெழுத்து என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டார். எல்லாவற்றுக்கும் மரணம்தான் சரியான தீர்வு. ஆனால் அது வரமாட்டேன் என்கிறதே. வாசலில் இருந்த வாட்ச்மேன் சாந்தி வெளியே போயிருப்பதாக சொன்னான். சாவி வாங்கி கொண்டு தானே கதவை திறந்து தனியாக வீட்டில் இருக்க அலுப்பாக இருந்தது. நேரம்தான் இருக்கிறதே, அந்த கிழவினை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தால் என்ன? சைக்கிள் குத்தும் இந்நேரம் முடிந்திருக்கும். எதிர்பார்த்த மாதிரியே கிழவன் சில்லறை காசுகளை பொறுக்கி கொண்டிருந்தான். சைக்கிள் ஓரமாக சாத்தப்பட்டிருந்தது. அதுவும் அவனை மாதிரியே நோஞ்சானாய் இருந்தது. அப்போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. எல்லோரும் சில்லறை போட்டார்களே, தான் ஒன்றுமே அவனுக்கு கொடுக்கவில்லையே. வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு ஒன்று கொடுக்காமல் போவது பிசகல்லவா? சட்டை பையை துளாவினார். ஒரே ஒரு 50 ரூபாய் நோட்டு இருந்தது. தனக்கு பாதுகாப்பும் மரியாதை தான் பிரச்சனை என்றால் இவனுக்கு சோறு கிடைப்பதே பெரிய பிரச்சனை. ஏதோ ஒரு வேகத்தில் 50 ரூபாய் அவன் அழுகு துணியில் போட்டார். குனிந்து சில்லர்களை எண்ணிக்கொண்டிருந்தவன் 50 ரூபாய் தாளை பார்த்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அவன் பார்வையில் மிரட்சி இருந்தது. ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஏப்பா, இந்த வயசில் சைக்கிள் மேய்ச்சி வித்த காற்றையே கஷ்டமா இல்லை? உடம்பு தாங்குமா? சட்டப்பையை துளாவினார். ஒரே ஒரு 50 ரூபாய் நோட்டு இருந்தது. தனக்கு பாதுகாப்பும் மரியாதையும் தான் பிரச்சனை என்றால் இவனுக்கு சோறு கிடைப்பதே பெரிய பிரச்சனை. என்னங்க செய்கிறது? 3 பசங்க இருக்காங்க. இருந்தது சரியில்லை. ஒரே ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. அதுவும் சீக்காளியாக போக சொல்ல அவள் வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் பிச்சை எடுத்து பார்த்தேன். ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான். ஏதோ தெம்பு இருக்கிறங்காட்டி பொழப்பு ஓடுது. அப்பால அவன் பார்த்துப்பான். கிழவன் மேலே காட்டினான். சரிப்பா, உடம்பு வழுக்கேற்ற வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ. வருமானம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏடா கூடமா நம்ம ஏதாவது செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு பாரமாக போயிடக்கூடாது இல்லையா? அந்த தங்கத்தில் சொல்கிறேன். உங்கள் நல்ல சொல்லுக்கு எனக்கு அது மாதிரி எதுவும் வராதுங்க. ரொம்ப நன்றிங்க. சிவராமனுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. மனசு ஒப்பி கொடுக்கும்போது தான் எவ்வளோ மகிழ்ச்சி. திரும்பி பாதி தூரம் வந்தவருக்கு சொரையில் என்றது. சாயந்தரம் தான் சாய்ந்து அந்த 50 ரூபாயை கொடுத்தால் ராகவுக்கு நாளை ஸ்கூல் திறக்கிறது. பிரெட்டும் பட்டரும் வாங்கிவிட்டு மிச்ச பணத்தை கை செலவுக்கு வைத்துக்கொள்ள சொல்லியிருந்தாள். ஐயோ, இப்போது என்ன செய்ய? சாந்தியிடம் போய் விஷயத்தை சொல்லி மேலும் 50 ரூபாய் கேட்பதா? கேட்டால் என்ன நினைப்பாள்? ஆத்மாவை எப்படி சமாளிப்பது? நானே ஒரு செல்லாக்காசு. இது கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்ததாயிற்று. செய்வதறியாமல் தவித்தார். கிழவனிடம் மீண்டு போய் 20 ரூபாய் மட்டும் கேட்டால் என்ன? ஆனால் அதை உடனே நிராகரித்தார். தானம் கொடுத்ததை திருப்பி கேட்பது கேவலம். வேண்டாம். சாந்தியிடமே. சாந்தி வேறு வீட்டில் இல்லையே. இப்படி தப்படி முன்னே போவதும் திரும்பி வருவதாக திண்டாடினார். கடைசியில் கிழவனை வெக்கத்தை விட்டு கேட்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டார். கிழவன் சைக்கிள் அருகில் நின்று கொண்டிருந்தான். தயங்கி தயங்கி அவன் அருகில் போய் தலையில் சொரிந்தவாறு நின்றார். எப்படி கேட்பது? பேச்சு வரவில்லை. என்னங்கய்யா, அது வந்துப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை. உன் கஷ்டத்தை பார்த்தபோது சில்லர் மாத்துறது பெருசாக படலை. அதான் 50 ரூபாயும் அப்படியே போட்டுட்டேன். அப்புறம்தான் என் மண்டைக்கு உரைச்சது. 20 ரூபாய்க்கு இப்போ உடனடியாக செலவு இருக்குது. அதனால் நீ 30 ரூபாய் எடுத்துட்டு. என்னங்கய்யா, என்னென்னவோ பேசிட்டு உங்களோட பெரிய மனசே போதுங்க. இந்தாங்க 20 ரூபா. கிழவன் கொடுத்த அந்த 20 ரூபாயை லட்சம் ரூபாய் மாதிரி பத்திரமா பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு மிகுந்த தளர்வோடு திரும்பினார். என்ன முட்டாள்தனம்! செல்லாக்காசுக்கு தான தர்மம் ஒரு கேடா? கொஞ்சம் தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டார். பின்னால் இருந்து அவர் தோலை யாரோ தொட்டார்கள். திரும்பியதில் கிழவன் சைக்கிளோடு நின்று கொண்டிருந்தான். ஐயா, மன்னிச்சுக்கணும். என் பேச்சுக்கு கோவிச்சுக்க கூடாது. எனக்குள்ள எவ்வளோ துக்கம் இருக்குன்னு நீங்கள் எப்படி உணர்ந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஏதோ நோவு இருக்குதுன்னு எனக்கு தோணுதுங்கய்யா
என்னோட கஷ்டத்தை விட்டு தள்ளுங்க. அது என்னோட விதி. என் கூடவே பிறந்தது. அதை நான் தான் கவனிக்கணும். உங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப பாவங்க. அதனால் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காம இந்த ரூ. 30 வாங்கிக்கோங்க. உங்கள காட்டிலும் எனக்கு கொஞ்சம் வலு இருக்குது. உங்க நல்ல மனசுக்கு நீங்க சுகமா இருந்தா அது போதுங்க. இந்தாங்க சட்டப்பையில் 3 ரூ. 10 தாள்களை திணித்துவிட்டு சைக்கிளை மிதித்து போய்விட்டான் கிழவன். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.